காபியுடைய சிந்தனை இந்த உலகத்தில் மரணிப்பதோடு அவருக்கு அப்பால் ஒரு சிந்தனை வராது. உலகத்துடைய வாழ்க்கை, மரணம், மரணத்தோடு உடம்பை எரிப்பது அல்லது புதைப்பது, அதோடு அவருடைய சிந்தனை முடிந்தது. ஆனால் முஸ்லிமுடைய சிந்தனை வாழ்க்கைக்கு அப்பால், மரணத்துக்கு அப்பால் நான் கபரில் என்ன செய்ய வேண்டும், பர்ஸகுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அதற்கு அப்பால் கியாமத்துடைய நாளையில் எழும்பி நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு அப்பால் மஹ்ஷருடைய மைதானத்தை எவ்வாறு கடக்க வேண்டும், அதற்கும் அப்பால் ஹவுதுல் கௌசரில் எப்படி நபி அவர்களை பார்க்க வேண்டும், அதற்கும் அப்பால் எனது நன்மைகள் மீசானில் நிறைக்கப்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும், சிராத்தை எவ்வாறு கடக்க வேண்டும், நரகத்தை எவ்வாறு கடக்க வேண்டும், சொர்க்கத்துக்குள் எவ்வாறு நுழைய வேண்டும் என்று நீண்டதாக சிந்திப்பவர்தான் ஒரு முஸ்லிம். இந்தளவு விசாலமான நீளமான சிந்தனையுள்ள முஸ்லிமுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே வழிகாட்டுகின்றார். ஏனென்றால் சகோதரர்களே, இப்பொழுது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு வாழ்க்கை. இரண்டாவது வாழ்க்கை ஆலமுல் பர்ஸக். ஆலமுல் பர்ஸக்குடைய வாழ்க்கையை நாம் இன்னும் தொடங்கவில்லை. நமக்கு முன்னால் நேற்று வரை இன்று வரை மரணித்தவர்கள் இந்த கபரிஸ்தானிலே பர்ஸக்கை தொடங்கிவிட்டார்கள். இந்த பர்ஸக் முடிந்ததற்கு பிறகுதான் மூன்றாவது வாழ்க்கை யௌமுல் கியாமாவுடைய வாழ்க்கை. சகோதரர்களே, உலகத்தில் முஸ்லீம்களை தவிர வேறு யாருமே எழுப்பாட்டப்படுவதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்த ஒரு நசீஹத், தஅல்லமு சூரத்துல் பக்ரா. நபி அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவை எல்லோரும் படியுங்கள். யார் சூரத்துல் பக்ராவை படிப்பாரோ அவர் பரக்கத்தை அடைவார். யார் சூரத்துல் பக்ராவை படிக்காமல் விடுவாரோ வாழ்க்கையில் பல கைச்சேதங்களை அடைவார். மூன்றாவது சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவை ஓடும் காலமெல்லாம் உங்களுடைய விரோதிகளுக்கு உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்? சூரத்துல் பக்ராவிலே என்ன இருக்கிறது? சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் 5 சம்பவங்களை தெளிவுபடுத்துகிறார். 200 சொச்சம் ஆயத்துதான். ஆனால் முக்கியமாக அல்லாஹ் 5 சம்பவங்கள். அந்த 5 சம்பவமும் என்ன ஆதாரம் தெரியுமா? மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் உங்களை மரணத்துக்கு பிறகு உயிர்ப்பிப்பான் என்பதை நிரூபிக்கும் சம்பவம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஈமானுடைய ஆகப்பெரிய விடயம்தான் என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் எழுப்பாட்டப்படுவேன் என்று நம்புவது. இதை நம்பினால் ஒரு மனிதன் ஹராம் செய்ய மாட்டார், ஒரு மனிதன் அநியாயம் செய்ய மாட்டார், ஒரு மனிதனுக்கு போதை வஸ்துவை பற்றி பேச தேவையில்லை. ஒரு வாலிபனுக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்தார் அல்லாஹ். அதனால்தான் சகோதரர்களே, முதலாவது சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى
لن نؤمن لك حتى نرى الله جهرا فأخذتهم الصاعقة وأنتم تنظرون ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون. சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலையடிவாரத்துக்கு அல்லாஹோடு பேசுவதற்கு வந்தார்கள். பேசிவிட்டு திரும்பி செல்லும் பொழுது முழு பனு இஸ்ரவேலர்களும் மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? பனு இஸ்ரவேலுடைய 70 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், முக்கியமான தலைவர்கள். 70 பேரும் வாருங்கள், அல்லாஹோடு பேசுவோம். 70 பேரையும் கொண்டு வந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசுவதை இந்த 70 பேரும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், மூசா, நீங்கள் மாத்திரம்தான் அல்லாஹோடு பேசினீர்கள், நாங்கள் 70 பேரும் அல்லாஹை பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை நம்ப மாட்டோம். அல்லாஹ் உடனே கோவத்தால் ஒரு இடியை அனுப்பினார். 70 பேரும் அதே இடத்தில் அல்லாஹ் மௌத்தாக்கினார். 70 பேரையும் அதே இடத்தில் அல்லாஹ் மௌத்தாக்கினார். அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறார், وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُّؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرًا. அல்லாஹ் பார்க்காத வரையில நம்ப மாட்டோம். فَأَخَذَتْهُمُ الصَّاعِقَةُ. ஒரு இடி விழுந்தது 70 பேருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வாறு? உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், பனு இஸ்ரவேலுடைய தலைவர்கள் இவங்க, யா அல்லாஹ், இவங்களும் இல்லைண்டா, யா அல்லாஹ் உயிர்ப்பிச்சிரு. அல்லாஹ் சொல்றார், ثُمَّ بَعَثْنَاكُم مِّن بَعْدِ مَوْتِكُمْ. அல்லாஹ் ஒரு நாள் மையத்தாக வைத்திருந்தார் அவர்களை. ஒரு நாள் மையத்தாக வைத்தப்பா என்ன செய்தார்? எழுப்பாட்டினார். அல்லாஹ் சொல்கிறார், எழுப்பாட்டியது நன்றி செலுத்துவதற்கு. இது இப்போதுள்ள யூதர்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், வேதக்காரர்களுக்கு தெரியும். இது அல்லாஹ் சொல்கிறார், முதல் ஆதாரம் இது. மௌத்தாக்கி விட்டு உங்களை எழுப்பாட்டுவதற்கு நான் சக்தி உள்ளவர். இரண்டாவது சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஒரு செல்வன் இருந்தார். அவருக்கு பிள்ளை கிடையாது. அவருடைய சொத்துகள் அவருடைய சகோதரனுடைய மகனுக்குத்தான் போகும். சகோதரனுடைய மகன் என்ன செய்தார்? சாட்சாவை கொண்டா சொத்து வந்திருந்தானே அவசரமா அப்படின்ட்டு சாட்சாவை கொலை செஞ்சு வேறொரு இடத்துல வச்சுட்டார். இப்ப செல்வந்தர் மக்கள் எல்லாம் பெரிய சண்டை. என்ன செய்யறது? எல்லாரும் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போய் கேட்போம், என்ன செய்யறது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹ் சொன்னான், ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டுடைய ஒரு பகுதியால் மையத்திலே அடியுங்கள், மையத்தெலும்புவார். மையத்தெலும்பி சொல்லுவார், யார் கொலை செய்வது? அல்லாஹ் குர்ஆனிலே சூரா பக்கராவிலே, وَإِذْ قَتَلْتُمْ نَفْسًا فَادَّارَأْتُمْ فِيهَا وَاللَّهُ مُخْرِجٌ مَا كُنتُمْ تَكْتُمُونَ فَقُلْنَا اضْرِبُوهُ بِبَعْضِهَا كَذَلِكَ يُحْيِي اللَّهُ الْمَوْتَى وَيُرِيكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ. அதே மாதிரி மாட்டொன்ன கண்டுபிடிச்சாங்க. மாட்டு அறுத்து என்ன செஞ்சாங்க? அவரோட மேல அடித்தார். மாட்டுடைய ஒரு துண்டு எடுத்து அடித்தார். அடிச்சதோட உயிர் வந்துச்சு. உயிர் வந்ததோட கேட்டாங்க, உன்னை யார் கொலை செய்தது?
அவர் சொன்னார், என்னுடைய தம்பிய மகன் தான் நான் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மௌத்தாயிட்டார். அல்லாஹ் சொல்றார், நான் சும்மா செய்யவில்லை, இத நீங்க மனித சமூகம் விளங்கணும், நான் மௌத்தானதற்கு பிறகு எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவர். நீங்க மௌத்தானதற்கு பிறகு எழுப்ப முடியுமா என்று சிந்திக்கிறீர்களா? இரண்டாவது சம்பவம் அல்லாஹ் சூரா பக்கராவிலே. சகோதரர்களே, மூன்றாவது சம்பவம், أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ خَرَجُوا مِنْ دِيَارِهِمْ وَهُمْ أُلُوفٌ حَذَرَ الْمَوْتِ فَقَالَ لَهُمُ اللَّهُ مُوتُوا ثُمَّ أَحْيَاهُمْ إِنَّ اللَّهَ لَذُو فَضْلٍ عَلَى النَّاسِ وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَشْكُرُونَ. மூணாவது சம்பவம் நபி ஹிஸ்கீலுடைய காலம். ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். சகோதரர்களே, இந்த கொரோனாவை போல ஒரு நோய் வந்து விட்டது. அந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், ஆயிரக்கணக்கானவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அந்த நபி அவங்க சொன்னாங்க, ஹிஸ்கீல் என்ற நபி சொல்றாரு, வெளியாகாதீங்க, வெளியாகிட்டார். அல்லாஹ் கோபத்தில் என்ன செஞ்சார், ஆயிரக்கணக்கான அல்லாஹ் எத்தனை ஆயிரம்னு தெரியாது. அல்லாஹ் அவ்வளோ பேரை பார்த்து சொன்னான், மூத்து மௌத்தாகும். உடனே மௌத். 8 நாள் மையத்தாக இருந்தார்கள். 8 நாள் மையத். ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் உயிர்ப்பிச்சிரு. அல்லாஹ் சொல்றார், ஃபஅஹ்யாஹும், அவர்களை உயிர்ப்பித்தே. 8 நாளைக்கு பிறகுங்கிறதா எங்க போச்சு உயிர்? அப்ப அல்லாஹ் சொல்றார், நன்றி செலுத்துங்க அல்லாஹ்க்கு. 8 நாளைக்கு பிறகு சகோதரர்களே, அல்லாஹ் அந்த ஆயிரக்கணக்கான உயிர்ப்பித்தார். இது மூன்றாவது சம்பவம். நாலாவது சம்பவம், இன்று குர்ஆனை மனனம் செய்த 10,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தௌராத்தை மனனம் செய்தவர் ஒரே ஒரு ஆள் தான், அவர்தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் தௌராத்தை இலேசாக மனனம் செய்ய முடியாது. அதனாலதான் யஹூதிகள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார். அப்படி பாடம் தௌராத். ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு வந்தார்கள். பலஸ்தீனுக்கு வந்த பொழுது பலஸ்தீன் அப்படியே எந்த மனிதர்களும் இல்லாமல் அழிந்திருந்தது. ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள், இது எப்பொழுதாவது உயிர் பெற்று வருமா இந்த ஊர்? அல்லாஹ் என்ன செய்தார், உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை உடனே மௌத்தாக்கினார். அல்லாஹ் சொல்கிறார், أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام. 100 வருடம் அல்லாஹ் மௌத்தாக்கினார். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் 100 வருஷம் மௌத். 100 வருடத்திற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பாட்டான் உஸைர். எழுப்பு, எவ்வளவு நாள் தூங்கினீங்க? சொன்னார், ஒரு இரவு ஒரு பகல், 100 வருடம். அல்லாஹ் சொன்னார், கொஞ்சம் ஒரு சாப்பாடு பாருங்க. 100 வருடமாகி சாப்பாடு பழுதாகவில்லை. ஆனா கழுதை கொஞ்சம் பாரு, கழுதை செட்டி முள்ளு வேற ஒன்று.
அல்லாஹ் சொன்ன இப்ப பாத்துக்கிறீங்க அப்படியே கழுதோட முள்ளோட இறச்சி வந்து சேர்ந்தது. அல்லாஹ் கழுதைக்கு உயிரை கொடுத்தால் கழுதை உயிர் பெற்று விட்டது. அல்லாஹ் சொன்ன இப்படித்தான் நாங்க உயிர்ப்பிப்போம். 4வது சம்பவம். 5வது சம்பவம் சகோதரர்களே, மரணத்துக்கு பிறகு உயிர் கிடைக்குமா என்று எங்களுக்கு மாத்திரமல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சந்தேகம் வந்தது. அவ்வாறான சூழல்தான இந்த நண்பர்கள் அவங்களோட சேர்ந்து காபீரோட சேர்ந்து எங்களுக்கும் சந்தேகம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى قَالَ أَوَلَمْ تُؤْمِنْ قَالَ بَلَى وَلَكِنْ لِيَطْمَئِنَّ قَلْبِي قَالَ فَخُذْ 4 مِنَ الطَّيْرِ فَصُرْهُنَّ إِلَيْكَ ثُمَّ اجْعَلْ عَلَى كُلِّ جَبَلٍ مِنْهُنَّ جُزْءًا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், ரப்பி அரினி கைஃப துஹ்யீல் மௌதா, நீ மையத்துகளை எப்படி எழுப்பாட்டுவாய் என்று கொஞ்சம் சாட்சியா அல்லாஹ். மையத்துகளை கபூர்ல எல்லாரும் இருக்கிறார். நபிமார்களுடைய உடம்பை தவிர வேற யாரோட உடம்பையும் மண் சாப்பிடாதுன்றதுக்கு ஆதாரம் இல்லை. நபிமார்களோட உடம்ப மண் சாப்பிடாது, மற்றவர்களுடைய முழுதுமே அழிஞ்சிரும் சில நேரம். எப்படி அல்லாஹ் எழுப்பாட்டுவார்? அல்லாஹ் கேட்டார், இப்ராஹிம் அவலம் துஉமின், என்ன நீங்க நம்பலையா? நம்பலையா நீங்க? நம்பிக்கை இருக்குது, ஆனா ஒரு அமைதி ஓடும். கொஞ்சம் இடக்கிடைக்க அல்லாஹ் விளங்கப்படுத்தினார். இப்ராஹிம் 4 பறவைகளை பிடிங்க, 4 அருங்க, துண்டு துண்டாக ஆக்குங்க, 4 மலைகளுக்கு ஏறி கொஞ்சம் கொஞ்சமா வைங்க, கையில தலைய அல்லது பகுதி ஒன்றை வச்சிட்டு ஒவ்வொரு பறவையாக கூப்பிடுங்க, ஓட்ட வரும். அல்லாஹ் படிச்சு கொடுத்தார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி செய்துட்டு கையில ஒரு துண்டை வச்சு ஒவ்வொரு பறவையா கூப்பிட்டாங்க. சேவல் என்றாங்க. சேவல் 4 மலையிலையும் மிக்ஸ் ஆகி கையோடு ஜாயிண்ட் ஆகி பறந்து செல்லும். சரிதான் சகோதரர்களே, இந்த 5 சம்பவம் சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகிறார். இது இல்லாமல் இன்னும் 2 விடயம் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ஒரு முஅஜிஸா. என்ன முஅஜிஸா? ஹதி மண்ணால் பறவை ஒன்று செய்வார். எல்லோரையும் கூப்பிட்டு என்ன செய்வார்? பறவைக்குள் ஊதுவார். அப்படியே பறவைக்கு உயிர் கிடைத்து பறக்கும். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த முஅஜிஸா 6வது. 7வது வெள்ளிக்கிழமை ஓதுறது சூரா தஹ். குகைவாசிகள், அல்லாஹ் குகைவாசிகளை 309 வருடம் தூங்க வைத்தார். 309 வருடம். وَلَبِثُوا فِي كَهْفِهِمْ 300 سِنِينَ وَازْدَادُوا 9. 309 வருஷம் தூங்க வச்சு அல்லாஹ் பாட்டினார். சகோதரர்களே, இந்த 7 சம்பவம் ஒரு முஸ்லிமுக்கு போதும், வேற தேவை இல்லை. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் எழுப்பாட்டுவானா? இது ஈமானின் உயர்ந்த பகுதி. நியமித்த சகோதரர்களே,
கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் எழுப்பாட்டுவதற்கு குர்ஆனில் சொல்லக்கூடிய 3 ஆதாரங்கள். ஒன்று, உங்களை படைத்ததை வச்சே விலகிக் கொள்ளுங்க, உங்களை எழுப்பாட்டுவேன். இரண்டாவது, உங்களை விட பெரிய படைப்பு தான் வானம் பூமி. இதை எனக்கு படைக்கேடும் என்றால் உங்களை திருப்பி எழுப்பாட்டுவது எனக்கு கஷ்டமில்லை. மூன்றாவது, இந்த பச்சை மரங்கள். சகோதரர்களே, இந்த 3 விடயத்தையும் அல்லாஹ் நாம் ஓடுவது சூரா யாசீன். சூரா யாசீனுடைய கடைசி ஆயத்திருக்கிறது. இதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அந்த காலத்திலே ஒரு காபிர் என்ன செய்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முள்ளை கொண்டு வந்தார். ஒரு முள்ளை கொண்டு வந்து கையில வச்சு அப்படியே பவுடர் ஆக்கிறார். நல்ல இட்டு போன முள்ளு, அதை பவுடர் ஆக்கி ஊதிட்டு கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களோட அல்லாஹ் இதை முயற்சிப்பானா? அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினார். أَوَلَمْ يَرَ الْإِنسَانُ أَنَّا خَلَقْنَاهُ مِنْ نُطْفَةٍ فَإِذَا هُوَ خَصِيمٌ مُبِينٌ. நபியே, இந்த மனிதனை பார்க்க இல்லையா? இவனை நாங்க இந்திரியத்திலிருந்து படைத்தோம், கேவலமான தண்ணி துணியிலிருந்து படைத்தோம். ஆனா இவன் எங்களோட கண்டுபிடிக்கிறாரு. فَإِذَا هُوَ خَصِيمٌ مُبِينٌ. وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقًا. எங்கள்கிட்ட வந்து உதாரணம் காட்டுறானா, முள்ள அப்படியே தூசியாக்கி எங்களுக்கு பேசுறார். அல்லாஹ் கேட்கிறார், وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقًا قَالَ مَنْ يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ. இந்த முள்ளுகள் இட்டு போனதற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பாட்டுவானா கேட்கிறார். நபியே சொல்லுங்கள், قُلْ يُحْيِيهَا الَّذِي أَنشَأَهَا أَوَّلَ مَرَّةٍ وَهُوَ بِكُلِّ خَلْقٍ عَلِيمٌ. முதல் படைச்ச அல்லாஹ் திரும்ப எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவர். முதலாக படைச்சாரா இல்லையா? உனக்கே தெரியாதே. உன்னை படைக்கும் பொழுது திரும்ப நீ மௌத்தானதற்கு பிறகு உன்னை எழுப்பாற்றுறதுக்கு அவன் சக்தி உள்ளவர். நபியே சொல்லுங்கள், الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون. இரண்டாவது ஆதாரம் பச்சை மரம். சகோதரர்களே, இன்னைக்குதான் நெருப்பட்டு இருக்குது, கேஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி நெருப்பு பற்ற வச்சது? 2 மரம் இருக்கும், 2 கம்பு இருக்கும். அந்த 2 கம்பு எடுத்து அப்படியே தட்டுவார்கள், நெருப்புவர். இந்த கேள்விப்படுறோமே, காடு பத்துது கலிபோர்னியாவுல, அங்க இங்க ஆஸ்திரேலியால காடு பத்துது இல்ல, யார் நெருப்பு வச்சு? யாரும் நெருப்பு வைக்க இல்ல. 2 மர கம்புகளை தட்டி விட்டா நெருப்பு வரும். அல்லாஹ் கேட்கிறார், கொஞ்சம் யோசிங்க, பச்சை மரத்துக்குள்ள நெருப்பு வழியாக்கியது யார்? நான் தான். உங்களை எழுப்பாற்றுவதற்கு சக்தி உள்ளவர். الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون. மூன்றாவது கேட்கிறார், أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم. இந்த 7 வானத்தையும் இந்த பூமியையும் படைக்க சக்தி உள்ளவர், ஒன்றை எழுப்பாற்றுவதற்காக சக்தி இல்லாதவர். 7 வானத்தை படைச்ச ரப்பு நான் அல்லாஹ் சொல்கிறார். أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم.
அல்லாஹ் சொல்றார், நான் தான் ஹல்லாக். ஹாலிக் அல்லனா ஹல்லாக். ஹாலிக் என்றால் ஹல்லாக்கு வித்தியாசம். படைச்சி படைச்சி தள்ளியவன் நான் தான். ஹல்லாகுல் அலீம். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் أن يقول له كن فيكون. ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் குன் என்று சொல்லிவிடுவேன், அது ஆகிவிடும். فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. எல்லா ஆட்சிகளும் என்னிடம்தான் இருக்கிறது. ஒரு நாளைக்கு நீங்க எல்லாமே என்னிடம்தான் திரும்பி வருவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சூரா யாசினை முடிக்கின்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கியாமத்தில் எழும்புவது உறுதி. உலகத்தில் உள்ள பல கோடி காபீர்கள் மறுத்தாலும் சரி, உலகமே மறுக்கிறது என்று வையுங்கள், நீங்கள் ஒரே ஒரு முஸ்லிம் கியாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எழுப்புவதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்காக எழுப்பாட்டுவான். எல்லோரையும் எப்படி எழுப்பாட்டுவான்? சகோதரர்களே, ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், சகோதரர்களே, ஆலமுல் துன்யா முடிந்துவிடும், உலகத்தில் யாருமே வாழ மாட்டார்கள். ஆலமுல் பர்ஸக் ஆரம்பிக்கும். ஆலமுல் பர்ஸக் என்றால் முழு உலகமும் கபருக்கு சென்று விடுவார்கள். சகோதரர்களே, கபரிலே 40 ஆண்டுகள் அல்லது 40 நாட்கள் அல்லது 40 மாதங்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் பொழுது உறுதி இல்லாமல் அறிவித்தார்கள். 40 ஆண்டுகள் அல்லது 40 நாட்கள் அல்லது 40 மாதங்கள் கபர்களிலே முழு உலகம் இருக்கும். சகோதரர்களே, இந்த நேரம் தான் அல்லாஹ் இரண்டாவது தடவை ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை சூரை ஊதும்படி சொல்லுவார். ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதுவதற்கு முன்னால் அல்லாஹ் உலகத்திற்கு ஒரு மழையை பொழிய வைப்பார். கபர்களிலிருந்து மனித மரங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். சகோதரர்களே, இந்த உடம்பு அல்ல, திரும்ப எழுப்பாட்டப்படும் உடம்பு மனித மரம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனுடைய முழு உடம்பும் அழிந்து விடலாம், ஆனால் அஜபு ஜனப் என்ற மனிதனுடைய மூக்கிலே இருக்கும் சின்ன துண்டு, அது ஒரு நாளும் அழியாது. சகோதரர்களே, இந்த கபருஸ்தான் உங்களுக்கு தெரியும், 2 வருடத்துக்கு பிறகு அதே இடத்தில் தோன்றினால் சில முள்ளுகள் மீதமாக இருக்கும். அதற்காக அவர் மோசமானவர் என்று முடிவெடுத்து விடக்கூடாது. சில கபறுகளை ஒரு வருடத்தில் தோன்றினால் சில முள்ளுகள் தான் இருக்கும். என்ன முள் இருந்தாலும் அந்த அஜபு ஜனம் என்ற அந்த துண்டு அழியாது. அல்லாஹ் ஒரு மலையை பொழிய வைப்பார். சகோதரர்களே, மனித மரம் முளைத்திருக்கும் உடனே நாம் பார்க்கிறோமே, இரவு பெய்த மலைக்கு காலையில் காளான் முளைத்திருக்கிறது. இவ்வளவு அவசரமாக எவ்வாறு முளைத்திருக்காதா? சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருவதற்கு முளைத்து வைக்கிறார். இதே போலதான் மனித மரம் முளைக்கும். ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதியதோடு சகோதரர்களே, உயிர்கள் எல்லாம் உடம்பை தேடி வரும். உயிர்கள் எல்லாம், ரூஹுகள் எல்லாம் உடம்பை தேடி வரும். அந்த உடம்பு தான் இது மஹ்ஷருடைய உடம்பு, கியாமத்துடைய உடம்பு. அந்த உடம்பு இந்த உடம்பை போன்றதல்ல. இந்த உடம்பில் ஆடை இருக்கிறது, அந்த உடம்புக்கு ஆடை தேவையில்லை. முதலாவது. இரண்டாவது, இந்த உடம்பு கத்னா செய்யப்பட்டிருக்கிறது, அந்த உடம்பு கத்னா செய்யப்பட்டிருக்காது. மூன்றாவது, இந்த உடம்பிலே பொக்கத்திலே எவ்வளவு சாமான் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, அந்த உடம்பிடம் புகுமன் எந்த சொத்துமே இருக்காது. சட்டத்தல் எழும்பி நிற்க வேண்டியதுதான். இந்த உடம்புக்கு மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சகோதரர்களே வாப்பா இருக்கிறார். அந்த உடம்பு எந்த குடும்பமும் இல்லாமல் சட்டத்தனியாக நிற்போம். கட்டிடங்கள் இருக்காது, அது சாதாரண மைதானம் அல்ல. இந்த பூமி மாற்றப்பட்டுவிடும். சகோதரர்களே, காற்று புகையும் அந்த பூமிக்குள் நிர்வாணமாக எங்கு போவது? அல்லாஹ் சொல்கிறார்,
இறைவனை தேடி அல்லாஹ்வை தேடி ஓடுவீர்கள். எவ்வாறு ஓடுவீர்கள் தெரியுமா? அல்லாஹ் சூரத்துல் காரியாவிலே அல் காரியா மல் காரியா வமா அஜராக மல் காரியா يوم يكون الناس كالفراش المبثوث. فراش ஈசல்களை போல் பரப்பீர்கள். ஈசல்கள் இருக்குது, ராவையில பார்த்திருப்போமே. ஈசல்களை கொண்டே ஒன்றுதான் தெரியும், வெளிச்சம் மட்டும்தான். வெளிச்சத்தை நோக்கி பறந்து செல்லுவோம். சகோதரிகளே, முழு உலக மனிதர்களுக்கு வழிகாட்டியா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் நிற்பார். அவருக்கு பின்னால் தான் ஓடுவோம். அல்லாஹ் சொல்கிறார், தாயி அழைப்பார், இஸ்ராஃபீல் தான் அழைப்பார். இஸ்ராஃபீலுக்கு பின்னால் ஓடுவோம். நாலாபுறங்களில் மனத்திலிருந்து துரத்திக் கொண்டிருப்பார்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் எவ்வாறு ஓடுவோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறார், கஅன்னஹும் ஜராதும் முன்கஷிர். வெட்டி கிளிகளை போல் இஸ்ராஃபீலுக்கு பின்னால் ஓடுவோம். இதுதான் சகோதரர்களே ஆரம்பிக்க போகிறது கியாமத். அதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு குதுபாவை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தில் எழுப்பப்படுவதை நம்பி யா அல்லாஹ் உன்னை பயந்து வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானை நசீபாக்குவாயாக. முழு உலக மக்களுக்கும் கியாமத்தில் எழுப்பப்படும் உண்மையை தெளிவுபடுத்தும் உண்மையான முஸ்லீம்களாக எங்களை ஆக்குவாயாக. ஒரு சலாமை நம்பி வாழ தௌஃபீக் செய்வாயாக. உலகத்துடைய கஷ்டம் ஆகரத்துடைய கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா